வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில பிச்சுவா கத்தி இனிகோ பிரபாகரன், ஸ்ரீ பிரியங்கா, செங்குட்டுவன், அனிதா, ரமேஷ் திலக், யோகி பாபு, பாலசரவணன், ராஜேந்திரன், ஆர் மனோகரன், சேரன்ராஜ் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. வெங்கடேஷ் ஒளிப்பதிவுல என்.ஆர். ரகுநந்தன் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஐயப்பன், தயாரிச்சிருக்காரு சி மாதையன். என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லிடு, நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடுவேன், என்னையும் சேர வந்திட நீ. நித்திர போச்சு ஒன்னால செக்குப்ப சுத்தரன் கண்ணால சொல்ல நினைப்பத சொல்லாம மூடி மறைச்சு வைக்காத கண்ணால கதை ஒண்ணு சொன்னால என் காலு நிக்கலையே மண்ணேல. ஒன்னால சொக்கி போனானே பின்னால வந்து நின்றானே. என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லிடு, நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடுவேன், என்னையும் சேர வந்திட நீ. இந்த படத்தோடைய கதை. படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இனிகோ பிரபாகர், ரமேஷ் திலக், யோகி பாபு இந்த 3 பேருமே நண்பர்கள். சொந்த ஊர்ல ஆடு திருடி மாட்டிக்கிட்டு 3 மாத கண்டிஷன் பெயில்ல தினசரி கையெழுத்து போட சேரன்ராஜ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க ஒரு ரூம்ல தங்கி தினசரி கையெழுத்து போடுறாங்க. இந்த 3 பேரையும் மிரட்டி லஞ்சம் கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர் சேரன்ராஜ். இந்த பணத்துக்காக அதே ஊர்ல இருக்கிற அனிதாவின் செயினை அறுக்குறாங்க இந்த 3 பேரும். அந்த சமயம் அனிதா கூச்சலிட மறுபடியும் இந்த 3 பேரும் சேரன்ராஜ் கிட்டே மாட்டிக்கிறாங்க, அவமானத்துக்கு உள்ளாகிறாங்க. தொடர்ந்து இவங்களை மிரட்டுற இன்ஸ்பெக்டர் சேரன்ராஜ் வில்லன் ஆர் மனோகருக்கு இவங்களை அடியாளாக்கி கொள்ளையடிக்க வைக்கிறாங்க. மேலும் அமைச்சர் மொட்டை ராஜேந்திரனை கொலை செய்ய வைக்கிறாரு. தொடர்ந்து அனிதாவை இந்த இனிகோ குழு பார்க்கறதுனால அவங்களையும் கொலை செய்ய துரத்துறாங்க. ஆனா அனிதாவோட காதலன் செங்குட்டுவன் அனிதாவை காப்பாத்துறாரு. 3 மாதம் கண்டிஷன் பெயில் முடிந்த பிறகு இன்ஸ்பெக்டர் சேரன்ராஜ் இந்த 3 பேரையும் வெளியே விட்டாரா? இனிகோ பிரபாகரன் ஊர்ல இருக்கிற தன்னுடைய காதலி ஸ்ரீ பிரியங்காவை சந்திச்சாரா? அனிதா செங்குட்டுவன் காதல் நிறைவேறியதா? இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. நித்தமும் நான் உன்னை பார்க்காம பித்தமும் ஏறித்தான் சுத்துறேனே, பக்தர போலவே நானும் தான் தெய்வத்தை தேடித்தான் வந்தேனே. நித்தமும் நான் உன்னை பார்க்காம பித்தமும் ஏறித்தான் சுத்துறேனே, பக்தர போலவே நானும் தான் தெய்வத்தை தேடித்தான் வந்தேனே. மீன் கொத்தி போல வந்துதான் தேரம் கொத்திட்டு போனா என்னத்தான் தரதட்டி நானும் நின்னுட்டேன், ஒரு கப்பலை போல ஆகிட்டேன். இன்னொரு தடவை சொல்லிடு, நீ சின்ன பொண்ண தூண்டி விடாம தள்ளி நில்லு. இனிகோ பிரபாகர், ஸ்ரீ பிரியங்கா இவங்களுடைய காதல் ஏக்கத்துடனும் சோகத்துடனும் நகருது. செங்குட்டுவன் அனிதாவுடைய காதல் பயத்துடனும் கலகலப்புடனும் நகருது. இன்ஸ்பெக்டர் சேரன்ராஜ் அராஜகத்தின் மொத்த உருவமாக இனிகோ பிரபாகரன், ரமேஷ் திலக், யோகி பாபு இந்த 3வரையும் மிரட்டி அடித்து கொலை செய்ய தூண்டும் காட்சிகள்ல 3வரின் நடிப்பு ஆக்ஷன் களம். வில்லன்களான ஆர் மனோகர், மொட்டை ராஜேந்திரன் இந்த இருவருமே ஆக்ரோஷமாகவும் காமெடியாகவும் தங்கள் கதாபாத்திரங்களை நிறைவு செய்றாங்க.
சிறுக்கே என்ன நீ எத்துற என் முறுக்கே நாம் பொறுக்கே நல்லாவே தெரியுற நாம் பொறுக்கே கொல்லாம கொள்ளுற நீதானே கொல்லாம கொள்ளுற நான் தானே கொல்லாம கொள்ளுற நீதானே கொல்லாம கொள்ளுற நான் தானே என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு கொப்ப மேல சத்தியமா சொன்னாலே கண்ணால சொன்னாலே சொத்தத்தை பார்த்தேனடி சிறுக்கி என்ன நீ எத்துற யாம் முறுக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரியற நாம் பொறுக்கி பார்த்ததும் நீ என்ன சேர்ந்ததும் நிஜமானு என்ன நான் கிள்ளி பார்த்தேன் பூ ஒண்ணு பூத்ததும் வாசத்தை சேர்த்ததும் ஊரெல்லாம் வீசுதே தேடி பார்த்தேன் தன்னாலதான் அரைஞ்சேனே பின்னாலதான் நான் திரிஞ்சேனே வந்தாயரியும் வரமாக நிப்பேனே நானும் துணையாக பார்த்தாலே கண்ணால பார்த்தாலே கரைஞ்சேனே கற்பூரமா சிரிச்சாலே உதட்டோரம் சிரிச்சாலே வசந்தேனே கோபுரமா சிறுக்கி என்ன நீ எத்துற என் முறுக்கி நாம் பொறுக்கி நல்லாவே தெரியற நாம் பொறுக்கி. ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷ் கதை நடக்கும் ஊரை அப்படியே பதிவு செய்து யதார்த்தத்தையும் இரவில் நடக்கும் காட்சிகளில் பயத்தையும் தராரு. இசையமைப்பாளர் NR ரகுநந்தனின் இசையில் பாடல்கள் துள்ளல் துடிப்பு பின்னணி இசை படத்திற்கான பலத்தை கூட்டுது. இயக்குனர் ஐயப்பன் ஒரு தவறான போலீஸ்காரரிடம் மாட்டிக்கொண்ட தைரியமான 3 இளைஞர்களின் எல்லா விதமான உணர்வுகளையும் சரியா பதிவு செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு. செங்குட்டுவன் அனிதா காதலை யதார்த்தமாகவும் இனிகோவின் சண்டை காட்சிகளை சரியாகவும் வடிவமைச்சு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.